ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 872வது நாமாவளியாக ஓம் ஷடாதாராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி 6 ஆதாரங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த 6 ஆதாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு இந்த மனித சரீரத்துக்குள்ளே இந்த 6 சக்கரங்களும் இருக்குது. அந்த சக்கரங்களில் ஒவ்வொரு ரூபமாக இறைவன் அந்தந்த இடத்துல ஒரு சக்தி வடிவமாக இருக்கார். அதுதான் 6 ஆதார சக்கரங்கள்னு பேர். இந்த 6 ஆதார சக்கரங்களையும் என்ன இருக்குது அப்படின்னா 51 எழுத்துக்கள் இருக்குது. அது என்ன 51 எழுத்து அப்படின்னா, அகர முதலென உரை செய்ய 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித ஸ்ருதியும் அடங்கும் தனிப்பொருள் இறைவன். அப்போ அந்த 51 எழுத்து அகாராதி ஷகாராந்தம்னு பேர். அதனால தான் முருகனுடைய சகஸ்ரநாமமே ஆவில் ஆரம்பித்து இக்ஷாவில் முடியும். அந்த அகாராதி ஷகாராந்தம் A to Z அப்படின்றோம். அது மாதிரி அந்த அக்ஷரம் மந்திரஸ்வரூபம் முருகப்பெருமான். இந்த 51 எழுத்தும் இந்த 6 சக்கரத்தில் இருக்குது. அந்த 6 சக்கரத்தால் இறைவனுடைய அந்த யோகக்கலையை பயின்று இந்த ஜீவன் குண்டலினி சக்தியை அந்த சகசிராரத்துக்கு எழுப்பும் பொழுது ஜீவன் சிவனாகும். இது யோகத்தினுடைய தத்துவம். இந்த 6 ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் மாத்ருகா மந்திரம்னு பேர். 51 எழுத்துக்கும் அந்த மாத்ருகா மந்திரத்தால் மலர்களாக மாலையாக கட்டி சுவாமிக்கு சாத்துறேன் அப்படின்றார் அருணா சுவாமிகள். ஆசைகூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து, இந்த மனசுன்ற அந்த தாமரையில் அந்த பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அலி பாட மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரவால பாதத்தில் அணிவேனோ அப்படின்னு திருப்புகள் அழகாக கேட்பார். இந்த மாத்ருகா புஷ்பம், மாத்ருகா 51 எழுத்தையும் அன்பான நூலால், அன்புன்றது அந்த நூலாக வைத்து அதால் நான் மாலை கட்டி உனக்கு சாத்துவேன். அந்த 51 எழுத்தும் மூலாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 எழுத்தாக இருக்கும். வஷஷச அப்படின்னு சொல்லக்கூடிய 4 எழுத்து தாமரை. அடுத்தது சுவாதிஷ்டானத்தில் 6 எழுத்து, மணிபூரகத்தில் 10 எழுத்து, அநாகதத்தில் 12 எழுத்து இதழ் தாமரை, விசுத்தியில் 16 எழுத்து தாமரை, ஆக்ஞையில் 2 எழுத்து, அதற்கு மேலே 1, அதுதான் 51 எழுத்து. அந்த 51 எழுத்தும் எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த 6 சக்கரங்களில் இருக்குது. அந்த 6 சக்கரங்கள்லையும் இறைவன் வேத மந்திர ஸ்வரூபமாக ஓசை ஒளி வடிவமாக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி இந்த 6 ஆதாரங்களிலும் இருப்பவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் ஷடாதாராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.